அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக வெளிவரக்கூடிய அனைத்து அறிவிப்புகளையும் நம்ம முறையாக வீடியோவாக நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ஐடியிலிருந்து வெளியாகக்கூடிய ஒரு அறிவிப்பு, நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளியிலிருந்து நம்மளுடைய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிரேடு 2 கிரேடு 1 அப்புறம் ப்ரொஃபஸர் போஸ்ட்டுகளுக்கான அப்ளை பண்ணக்கூடிய அறிவிப்பு வெளியாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 22 ஏப்ரல் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கிறலாம். அதனுடைய ஹார்டு காப்பி அப்ளை பண்ணுறது மே 2 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கிறலாம். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ போஸ்ட்டுன்னு போடலவங்க, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிரேடு 2 அது பே லெவல் 10லையும், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிரேடு 1 அது பே லெவல் 12லையும், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ரொஃபஸர் பே லெவல் 14Aலையும், அசோசியேட் ப்ரொஃபஸர் பே லெவல் 13A2லையும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து போட்டிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுடைய எத்தனை போஸ்ட் இருக்குது அப்படின்னு கீழே போட்டிருப்பாங்க. அனெக்சர் ஒன்றும் இல்லை. இதுக்கு என்ன தகுதி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அனைவருக்குமே தெரியும். இந்த மாதிரி ப்ரொஃபஸர் லெக்சர் போஸ்ட்னாலே பிஇ எம்இ பிஹெச்டி கண்டிப்பாக இருக்கணும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்சர், இன்ஜினியரிங், சயின்ஸ், சிஏ, மேனேஜ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிசிஏ இதில் எது படிச்சிருந்தாலும் அதோடு சேர்த்து எம்ஏ, எம்எஸ்சி, எம்காம், எம்சிஏ இதெல்லாம் சேர்த்து கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். அப்புறம் ஃபுல் டைம் யூஜி டிகிரி முடித்து 2 இயர்ஸ் ஃபுல் டைம் எம்பிஏ டிகிரி முடிச்சிருக்கணும். கண்டிப்பாக பிஹெச்டி டிகிரி அவங்க முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? சில பேர் பிஇ பிடெக் முடிச்சுட்டு டைரெக்டாக பிஹெச்டி பண்ணாலும் அதுவும் அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதான் என்னோடய டீட்டெயில். ஸோ ஏஜ் எவ்வளோ இருக்கணும் நார்மலாக அப்படிங்கிறது போட்டிருக்காங்க, மற்றதும் கிடையாது. இதுதான் அவனுடைய ஃபுல் டீட்டெயில். நீங்கள் வந்து சயின்ஸ்லேயோ இல்லை யூஜிலேயோ இல்லை அதாவது சயின்ஸு ஒரு பிஸ்னஸ் அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் யூஜி, பிஜி, பிஹெச்டி இல்லையா எம்பிஏன்னுங்களேன், எம்பிஏ முடிச்சுட்டு அடுத்து படிச்சிருக்கணும் பிஹெச்டி, இல்லை பிஇனா பிஇ எம்இ முடிச்சிருக்கணும் பிஹெச்டி. ஓகேங்களா? இதுதான் டீட்டெயில். எப்படி அப்ளை பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ளை பண்ணுற லிங்க்கு www.nitt.edu போய் என்ன பண்ணுவீங்க, அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணுற ஃபீஸை பார்த்தா பயமாக இருக்குது. 2500 ஃபீஸ் போடுறாங்க. எப்பா 2500 வந்து ஃபீஸ் யாருக்குன்னா ஜென்ரல், ஓபிசி அண்ட் இடபிள்யூஎஸ்க்கு, 1250 எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்கு. ஓகேங்களா? ஸோ அப்ராட்லேருந்து அப்ளை பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு 5000 ஒரு 50,000 அப்ளை பண்ணாலே காசு எங்கேயோ போயிடுச்சு. ஸோ அப்ளை பண்ணிட்டு அந்த அப்ளை பண்ண அந்த ஃபார்மை வந்து ஃபில்லப் பண்ணி அதை செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி உங்கள் எல்லா டாக்குமெண்ட்டையும் நீங்கள் அட்டாச் பண்ணி த ரெஜிஸ்ட்ரர் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளிக்கு நம்ம என்ன பண்ணணும், போஸ்ட் பண்ணணும், ஸ்பீடு போஸ்ட் அனுப்பணும். அப்படி பண்ணும்போது அந்த கவரில் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் என்ன போஸ்ட் நான் அப்ளை பண்ணுறோமோ அதை போட்டு நம்ம அப்ளை பண்ணணும். என்ன டிபார்ட்மெண்ட்டு, நீங்கள் சிவிலா மெக்கானிக்கலா அதை நீ என்ன பண்ண நம்ம குறிப்பிடணும் போட்டிருக்காங்க. இதுதான் அதனுடைய டீட்டெயில். ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா இந்த மேலே நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.